Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. சென்னை திருவொற்றியூரில் மாம்பழம் விற்கும் மூதாட்டியிடம் பெண் ஒருவர் போலி 500 ரூபாய் நோட்டு கொடுத்து மாம்பழம் வாங்கிய சம்பவம் பலரையும் கலங்க வைத்துள்ளது. இதுகுறித்து டீ டைம் நியூஸ் தொகுப்பில் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களை ஏமாத்துறதுல சில பேருக்கு அப்படி என்ன சந்தோஷம்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் நடந்து பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு. பார்த்ததுமே நெஞ்ச உறைய வைக்கிற இந்த பாட்டியோட கண்ணீருக்கு பின்னணியில் என்ன கதை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவங்க ஜெயலட்சுமி பாட்டி. கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலான இவங்க கணவனை இழந்து தனிமையில் வசித்து வந்திருக்காங்க. யாரோட உதவியும் அண்டி வாழக்கூடாதுன்னு நினச்ச இந்த பாட்டி இந்த தள்ளாத வயசுலையுமே திருவொற்றியூர் மார்க்கெட்டில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழ வியாபாரம் செஞ்சு தன்னோட பொழப்பை நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதால வேகாத வெயில்லையும் மாம்பழத்தை கூவி கூவி வித்துட்டு வந்திருக்காங்க இந்த ஜெயலட்சுமி பாட்டி. இந்த நேரத்தில் தான் ஜெயலட்சுமி பாட்டி கிட்ட ஒரு பொண்ணு மாம்பழம் வாங்க வந்திருக்காங்க. 150 ரூபாய்க்கு பாட்டி கிட்ட மாம்பழம் வாங்கின அந்த பொண்ணு ஒரு 500 ரூபாய் நோட்டை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு மீதி சில்லறையா 350 ரூபாயும் வாங்கிட்டு அடுத்த செகண்டே அங்கேருந்து ஜூட்டு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 500 ரூபாய் நோட்டில் ஏதோ வித்தியாசம் தெரியுதேன்னு சந்தேகப்பட்ட பாட்டி அக்கம் பக்கத்தில் இருந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அப்போதான் பாட்டிக்கு அந்த பயங்கர உண்மை தெரிய வந்திருக்கு. அவங்க கிட்ட கொடுத்தது உண்மையான 500 ரூபாய் நோட்டு இல்லை, அது ஒரு கள்ள நோட்டு. இன்னும் சொல்ல போனால் சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு அச்சடிக்கப்பட்ட டம்மி நோட்டு, குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு டம்மி நோட்டை அந்த பொண்ணு இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுமே பாட்டி ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் நின்று வியாபாரம் பார்த்த காசு ஒரு செகண்டில் போயிடுச்சேன்னு ஜெயலட்சுமி பாட்டி கண்ணீர் வடித்தது பலரோட மனசையும் உலுக்கிடுச்சு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பாட்டியை ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நீலாம் நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரியான கலவையான விமர்சனங்களையும் கமெண்ட்டுகளாக பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில தான் செலிபிரிட்டிகளும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களும் இணையவாசிகளும் ஜெயலட்சுமி பாட்டியோட கடைக்கு நேரில் போய் பழம் வாங்குறது பணம் கொடுக்கறதுன்னு உதவிக்கரம் நீட்டிட்டு வராங்க. இதுல உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் ஏமாத்துறாங்க. இதுல இந்த கவர் ஃபுல்லா 500 ரூபாய் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் அந்த வீடியோ பார்க்கும்போது. 3200 மொத்தமா தெரியுங்களா? இது வித்துற வீட்டுக்கு போயிடுவீங்களா? சரி இந்த மொத்த மாமலம் எனக்கு கொடு. இந்த சம்பவத்தை கண்டென்ட் ஆக்கி வீடியோ எடுத்து இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு அனுதாபத்திலையும் ஒரு ஆதாயம் தேடிக்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட வயிற்றில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படித்தான் மனசு வருதோ தெரியவே மாட்டேங்குது. ஓகே மகளே, இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.